வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்று திருநெல்வேலியில நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல, உள்ளரங்கு கலந்தாய்வு கூட்டத்துல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பங்கேற்றிருக்காரு. கட்சியோட கூட்டம் அது. அந்த கூட்டத்துல ஒரு சலசலப்பு, ஒரு கைகலப்பு. உடனடியாக 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளரை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அதிரடியாக கட்சியை விட்டு நீக்கிறார். எல்லா நியூஸ்லயும் இது பிளாஷ் ஆகுது. இது மாதிரி அவர் முக்கிய நிர்வாகிகளை நீக்கிறது இது முதல் முறையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 1000 முக்கிய நிர்வாகிகளை கட்சி ஆரம்பித்த புதுதிலிருந்து, அவங்க 2009 ஈழ போராட்டத்துக்கு அப்புறம் 2016 முதல் எலெக்ஷன்ல போட்டியிட்டதுக்கு அப்புறம் இன்று வரை கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பயணம்னு சொன்னா, அந்த 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கட்சியோட ஆரம்பத்திலிருந்து பயணிச்சவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப சொற்பமாக தான் இருக்கு. பல பேர் இடையில் சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். நாம் தமிழரோட பிரச்சனை என்ன? திரு விஜய் அவர்கள் தான் நாம் தமிழரோட பிரச்சனையா? திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சது தமிழக வெற்றி கழகம் தான் நாம் தமிழர் குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்கி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்தப்ப கூட நாம் தமிழருக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு சலசலப்பு யாருமே ஃபீல் பண்ணல, அதை டிஸ்டர்ப் பண்ணல சொல்ல போனோம். ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாமே, பல பத்திரிகையாளர்கள், இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் பல பத்திரிகை துறையில, பல பத்திரிகை சேனல்ல, அது டிவியா இருக்கட்டும் இல்ல அச்சு ஊடகமா இருக்கட்டும், இதுல வேலை பார்க்குற எல்லாருமே தனியா ஒரு நியூஸ் யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. அதுல அவங்க பேட்டி கொடுக்கறப்பையும் சரி, பேட்டி எடுக்கிறப்பையும் சரி, மிக அதிகமா குறிப்பிட்டு பேசுறது ஒண்ணுனா, நாம் தமிழர் கட்சிக்குள்ள நிலவி கொண்டுட்டு இருக்க ஒரு குழப்ப நிலை. அதுவும் தமிழக வெற்றி கழக மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம், அக்டோபர் 27 அந்த மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழருக்குள்ள என்ன மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கு? ஏன் அதிகப்படியான நிர்வாகிகள் வெளியேறாங்க தானாக? இன்னும் ஏன் பல நிர்வாகிகளை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஏன் விளக்குறாரு, அதிரடியா நிற்கிறாருங்கிற ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம், அது சம்பந்தமான டிஸ்கஷன் பத்திரிகையில நடந்து கொண்டேதான் இருக்குது. நாம் தமிழர் எப்பேற்பட்ட கட்சிங்கிறத கண்டிப்பா மக்கள் உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்தனாலதான் இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு 8% ஓட்டு. ஆனா நாம் தமிழர் என்ன மாதிரியான கட்சி? மாற்று அரசியலா இல்லை மாற்றத்தை நோக்கி வந்தவர்களா? அப்படின்னா அவங்க வைக்கிற முழக்கம், இந்த ஈழ முழக்கம், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈழம் மலரும், அதெல்லாம் கிடையாது. இளைஞர்கள் மத்தியில் அவங்க தமிழ் தேசம்ங்கிறது அவங்களோட கொள்கையை வச்சு, அந்த அடித்தளமா வச்சு அவங்க அந்த கட்சியை கட்டமைத்தாலும், இளைஞர்கள் அந்த தமிழ் தேசமோ ஈழமோங்கிற ஒற்றை வார்த்தையால அவங்க ஈர்க்கப்படல. நாம் தமிழர் கண்டிப்பா கிடையாது. இதுல நாம் தமிழர்கள்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈழ பற்றாளர்களோ இல்ல தமிழ் தேசிய பற்றாளர்களோ, அவங்க அது ஒரு ஃபார்முலா, ஒரு புடிமானம் தான் அவங்களுக்கு. ஒரு அரசியல் அரங்கத்துல, அரசியல் களத்துல அவங்களுக்கு அது ஒரு புடிமானம் மட்டுமே. அதை அவங்க முழு நேர கொள்கையாக பேசுவாங்க தவிர, அதை தாண்டி அவங்களோட எண்ண ஓட்டங்கள், அவங்க ஒன்று இணைந்ததுக்கான காரணம் பல இளைஞர்களுக்கு உள்ளுக்குள்ள அனலாக இருந்து கொண்டிருந்த அரசியல் தாகம், அரசியல் இயக்கம். நாம் தமிழர் தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு முன்னாடி பல 50 ஆண்டுகளாக அதிமுக திமுகங்கிற இரு பெரிய திராவிட இயக்கங்கள் ஆலமரமாக இருந்தது. ஆலமரத்துக்கு கீழ் எந்த செடியும் வளராதுமாங்க. அது மாதிரி இவங்களுக்கு கீழே பிரகாசமா, இவங்களுக்கு ஆப்பனண்டா எதிராக எந்த ஒரு கட்சியும் வளர்ந்து சஸ்டெயின் ஆனது கிடையாது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில ஆல்ரெடி அரசியல் ஆசை, ஏற்கனவே அரசியல் ஆசையும் அதற்கான வேட்கையும் இருந்த இளைஞர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே நம்மளோட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். ஏன் நாம் தமிழரை நோக்கி ஆரம்பத்தில் இளைஞர்கள் 2009 அட்ராக்ட் ஆகி போக ஆரம்பித்தாங்கன்னா, அவங்கள பொலிட்டிக்கலைஸ் ஆக்கிக்கணும், தானும் ஒரு அரசியல்வாதியாக, தான் வாழும் பகுதியில் ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு தேவையான சேவைகளை, அடிப்படை உரிமைகளை தட்டி கேட்பதற்காகவும், குரலற்ற மக்களின் குரலாகவும், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் இருக்கணும் சொல்லிதான் பல இளைஞர்கள் ஈர்க்கப்படுறாங்க. நமக்கு இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு, புதுசா ஒரு கவுண்டரை ஓபன் பண்ணிருக்காங்க, பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கியூல போய் நின்னா நம்ம ஈஸியா வளர்ந்து மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியும். நானும் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியாகவோ, ஒரு நல்ல அரசியல்வாதியாகவோ, நான் வாழும் சமுதாயத்தில் என்னால இயங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஊற்று நாம் தமிழர் பல இளைஞர்களுக்கு கொடுத்துச்சு. அந்த ஒற்றை காரணம் தான் பல இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் நாம் தமிழரை நோக்கி அதிமுக திமுக வேண்டாம்னு நிராகரிச்சு விட்டு நாம் தமிழருக்கு போனாங்களே தவிர, தமிழ் தேசமோ இல்ல ஈழம் மலர்ந்துருமோ அதனால இவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அதெல்லாம் ஒரு சித்தாந்தம், அரசியல் களத்தில் ஒரு புடிமானம். எப்பேற்பட்ட அரசியல் அலைகளும் சூறாவளியும் அடித்தா கூட அவங்களோட நிலையை தக்க வச்சு கொள்வதற்கான ஒரு பிடிமான வார்த்தைகள் தான் ஈழமும் சரி, தமிழ் தேசியமும் சரி. மற்றபடி அவங்களுக்கு திராவிடத்தை எதிர்க்கணுங்கிற ஒரு பெரிய கொள்கை பிடிப்பு இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டிய காரணம் அவங்களுக்குமே கிடையாது. ஏன்னா அவங்களோட டீடைல்டு பிளானிங் இருக்கு. திரு சீமான் அவர்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு நான் போட்டு காட்டுறேன். அவரோட கேம்பெயினை ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவர் போன 2019 நடந்த மக்களவை தேர்தல், 24 நடந்த தேர்தலில் அவரோட பேச்சில் எதெல்லாம் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லி ஒரு ரிசர்ச்
எந்தெந்த கூட்டத்தில் பேசுறப்ப அவங்க என்னென்ன டாபிக் பேசியிருக்காங்கன்னா, மற்ற அரசியல் கட்சிகளை விட சித்தாந்த ரீதியாக, ஒரு வளர்ச்சி ரீதியாக ஒரு மாற்றம், ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு ரஜினி சொல்லுவார். ஆனால் அந்த ஆக்சுவல் சிஸ்டம் சேஞ்சை பற்றி பேசினவங்க நாம் தமிழர் இயக்கத்தோட அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் தான். அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரியும். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க, நீர் மேலாண்மை, ஆடு வளர்ப்பு, விவசாயம். ஆடு வளர்ப்பதை ரொம்ப தைரியமா அரசு வேலைன்னு சொன்னவர். நெய்தல்னு ஒரு படைய, இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் கூட அவங்களோட கற்பனை, நெய்தலுங்க ஒரு படையை அமைச்சு நாங்க மீனவர்களை காப்பாற்றுவோம் அப்படின்னாங்க. ஈழம் சம்பந்தமான பேச்சுகள், அரசு பயங்கரவாதம் இருக்காதுன்னு சொல்றது, ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமையாக இருக்கிறது, 50% சரிபாதியாக பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எங்க தேய்முகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, இறங்கு முகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, எங்க அந்த கட்சிக்குள்ள அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னா, இந்த கொள்கைகளும் இந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களும் தலைமையும், இரண்டாம் கட்ட தலைமைகள் அவங்களோட இருக்கக்கூடிய முரண், முக்கியமா தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடன் இருக்கக்கூடிய முரண் தான் காரணம். அவர் சொல்லும், நான் ஒரு அன்பான சர்வாதிகாரி. அண்ணன் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாரு, பா ஒன்னு கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, இல்ல சாம்பார்னு சொல்லு, அது என்ன கருவாட்டு சாம்பார் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல அண்ணன் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தியிருக்காரு. நான் ஒன்னு சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு, ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது. அது வேறு, இது வேறு. ஆமா, அண்ணன்கிட்ட கேட்கறது, அண்ணன் அன்பான சர்வாதிகாரி. சர்வாதிகாரிங்கிறது டெமோக்ரஸில மக்கள் பிரதிநிதித்துவ தத்துவத்துல ஏத்துக்க முடியாத ஒரு கொள்கை, ஒரு வார்த்தை சர்வாதிகாரம். நான் ஒரு சர்வாதிகாரியாக தான் இருப்பேன், அன்பான சர்வாதிகாரியாக தான் இருப்பேன் என்பது மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இந்த வார்த்தையை கட்சியினர் மத்தியிலும் சரி, பொது மேடைகளிலும் சரி, நீங்க மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது மக்களுக்கான அவநம்பிக்கை தான் கட்சி மேல வருது. நீங்க கட்சியோட உறுப்பினர்கள் மத்தியிலேயும் உங்களோட சர்வாதிகாரம் மேலோங்கி இருக்கு. அவங்க தாங்க பணத்தை இழந்துட்டோம், செல்வத்தை இழந்துட்டோம், கட்சிக்காக செலவு பண்ணிட்டோம்னு சொல்றதை தாண்டி எங்களுக்கான சுயமரியாதையே அந்த கட்சியில் இல்லை. அண்ணன் எங்களை நடத்துற விதம் எங்களால அந்த கட்சியில மேலும் இயங்க முடியாத அளவுக்கு அண்ணன் எங்களை வழி நடத்துறாரு, எங்களை ட்ரீட் பண்றாருங்கிற அந்த ஒரு வழி இருக்குல்ல, அந்த இளைஞர்களுக்கு அரசியலை வெறுக்க செய்து மற்ற கட்சிகளை நோக்கி போறதை விட அரசியலே வேணாண்டா, நிம்மதியா இருந்தா போதும்னு ஒதுங்குற தம்பிகள், அக்காமார்கள், தங்கைமார்கள் பல ஆயிரம் பேர் அந்த கட்சியை விட்டு விலகி இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒற்றை காரணம் அன்பான சர்வாதிகாரி அண்ணன் சீமான் அவர்களை. அடுத்தடுத்த தொகுப்புல நம்ம இதோட கண்டினியூவேஷன் கண்டிப்பா பார்க்க போறோம். நாம் தமிழர் ஏன் தேய்பிரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.